சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. திரும்ப எல்லாரும் வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அல்லேலூயா. பைபிளில் ஒரு 2 காரியங்கள், ஒன்று சிந்தையை குறித்து பார்க்கிறோம், இன்னொன்று இருதயத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரியா? ஓகே, குட். ஆரம்பத்துலேருந்து நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்தாங்க, இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் இவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வேதத்தில் ஒரு 2 காரியம், ஒன்று சிந்தை என்கின்ற காரியத்தை பார்க்கிறோம், இன்னொன்று இருதயம். சொல்லுங்க, 2 காரியம் என்ன? முதலாவது சிந்தை, ஆங்கிலத்தில் மைண்ட் என்ற வார்த்தை. இரண்டாவது இருதயம், ஆங்கிலத்தில் ஹார்ட். இந்த சிந்தை லாஜிக்காக யோசிக்கிற ஒரு காரியம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுகிற, ரீசன் அவுட் பண்ணுகிற ஒரு காரியம். ஆனால் இந்த ஹார்ட் எப்படிப்பட்டது, இருதயம் எப்படிப்பட்டது என்றால் எமோஷனல் ஸ்டஃப், உணர்ச்சி வசப்படுகிற ஒரு காரியமாக நம்ம பார்த்து கொண்டே தான் வருவோம். பாருங்களேன், நம்ம வேலையில் ஒரு கஷ்டம், ஒரு டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நெஞ்சு பிடிக்குமா, தலை வலிக்குமா? தலை வலிக்கும். ஏன்னா லாஜிக்கலாக யோசிக்கிற ஒரு காரியம். அதே இது நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு விபத்தோ ஏதோ நேரிடுகிறது என்றால் தலை வலிக்காது, எது பிடிக்கும்? ஏன் அப்படின்னா இது எமோஷனல் சார்ந்த ஒரு காரியம். இந்த வேதாகமத்தில் இந்த 2ஐயும் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், பார்க்க முடியும். there is a road between mind and heart. சிந்தைக்கும் இருதயத்திற்கும் இடையில ஒரு தொடர்பு உண்டு. ஒன்று, சிந்தை ஒரு காரியத்தை நினைக்குது அப்படின்னா அது எதனுடைய அதிகாரத்தை பெறணும், அக்னாலஜ்மெண்ட்டை பெறணும் அப்படின்னா இருதயம் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2மே மாறி மாறி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மைண்ட் வந்து ஹார்ட்டை கவர்ன் பண்ணும், இந்த ஹார்ட் வந்து மைண்டை என்ன செய்யும், கவர்ன் பண்ணும். பாருங்க, பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்ல, நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத தீமையே நான் என்ன செய்கிறேன். விருப்பம் ஒன்று இருக்கிறது, ஆனால் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. இந்த 2ம் வேதத்தில் நாம் பார்த்து கொண்டே வருவோம். சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்தில் மெயின் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த சில காரியங்கள். இந்த சிந்தையும் நம்மளுடைய இருதயமும் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்றது முக்கியம், அதே போல் எதை நேசிக்கிறீங்க என்பதும் என்னது, ரொம்ப முக்கியம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:19 வாசிக்கும் போது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. அறிவு இருக்கு, சிந்தை சொல்லுது வெளிச்சம் தான் நல்லதுன்னு சொல்லுது. ஆனால் இருதயம் எதை விரும்புது, இருளை விரும்புகிறது. சிந்தை, இருதயம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:18. எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று வாசிக்கிறோம். இப்போ இங்கே இருதயம் எப்படிப்பட்டது, உள்ள இருதயம் இருளை விரும்பினது. இங்கே உள்ள இருதயம் எப்படிப்பட்டது, கடினமான இருதயம். இருதய கடினத்தினால் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். 3வது யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். a bent will. அவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை விரும்பாமல் செயல்படுகிற ஒரு இருதயம் உள்ளவனாக என்ன காணப்படுகிறான். தான் சித்தம், நான் என்னுடைய சித்தம் நிறைவேறணும், நான் விரும்புகிறத என்ன செய்யணும். அது எது சொல்லும் அப்படின்னா சிந்தை சொல்லாது, இருதயம் தான் என்ன செய்யும், நான் விரும்புகிறபடி இருக்கணும். இப்போ இந்த இருதயத்தை முதலாவது யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், கர்த்தரிடத்தில். நாம் இங்கே இந்த தலைப்பு கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சந்தோஷம். ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும்,
அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வயிறு வலிக்குதுனாலும் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு தான் என்ன செய்கிறாரு? வயிறு வலிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? தலை வலிக்குதுனாலும் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு என்ன செய்கிறாரு? பல்ஸ் பார்க்குறாரு. பல்ஸ் பார்க்குறாரு, ஹார்ட் பீட்டை பார்க்குறாரு. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கு மூல காரணம் எங்கே லேசில் கண்டுபிடிச்சிடலான்னா இருதயத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய லைஃப்பில் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நாம் செக் பண்ண வேண்டிய காரியம், என்னுடைய இருதயம் எதை நேசிக்கிறது? அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை. ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறவங்க எல்லாம் சபைக்கு வருகிறவர்கள் தான். நம்மளுடைய சிந்தையில் கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கு. வேதத்தை அறியாதவர்கள் கிடையாது, இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள் கிடையாது, நன்றாக வசனத்தை அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். சிந்தையில் தெளிவு இருக்கு. ஆனால் நம்மளுடைய இருதயம் அந்த சிந்தையில் இருக்கிற காரியத்தை செயல்படுகிறதற்கு விட்டு கொடுக்கிறதா? அல்லேலூயா. அறிவு இருக்கு. பாருங்க, குடிகாரர்கள் என்ன செய்கிறாங்க? குடிக்க போகிறாங்க. தெரியாமலா போகிறான்? குடிய கெடுங்க, எல்லாமே தெரியும். சிகரெட் குடிக்கிறவன் பாக்ஸ்லேயே என்ன செஞ்சுருக்கு? படத்தை போட்டு, இதை நீ தம் அடிச்சேன்னா இப்படி வரும்னு போட்டதை பார்த்துட்டு தான் என்ன செய்யறான்? முடிக்கிறான். சிந்தையில் தெளிவு இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. ஆனால் இருதயம் ஒரு காரியத்தை என்ன செய்கிறது? விரும்புகிறது. முதலாவது கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்மை பற்றியதா இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கணும். ஆண்டவரே, அறிவு இருந்தால் போதாது. வேதத்தை பற்றிய அறிவு, கர்த்தரை பற்றிய அறிவு. 5 பாட்டு எனக்கு தெரியும், 20 பாட்டு தெரியும், 3 அதிகாரம் மனப்பாடமாக சொல்ல தெரியும், சந்தோஷம். ஆனால் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். எங்களுடைய இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு முதலாவது அந்த சிந்தையை உருவாக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நமக்கு சிந்தையில் வேதத்தை பற்றிய தெளிவு இருக்கு, ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கு. ஆனால் இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். நீர் எங்களை வணைந்தருளுவீராக. சொல்லுங்க, நீர் எங்களை வணைந்தருளுவீராக, நீர் எங்களை வணைந்தருளுவீராகப்பா. அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுடைய சிந்தையையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்கள் விருப்பங்கள், ஆசைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் தேவன் நீர் வணைந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நம்மளை வணைந்து கொண்டே தான் இருக்கு. உண்மைதானா? ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய தாட்ஸ் என்ன செய்கிறது? வணைந்து கொண்டே இருக்கிறது. பெரியவங்களுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு நிறையா காரியம் அவங்கள உருவாக்கிட்டே வருது. நாம் நினைக்கிறோம் பிள்ளைங்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் வளர்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே அவர்கள் உலகத்தை என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. நாம் நினைப்போம் பிள்ளை ரூமில் தான் உட்காந்து பைபிள் வாசிக்கிறான்னு நினைப்போம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைப்போம், படிப்பை படிச்சுட்டு இருக்கிறான், புக்கு வாசித்துட்டு இருக்கிறான்னு நினைப்போம். ஆனால் அவன் உலகத்தை தன்னுடைய அறைக்குள் இருந்து என்ன செய்கிறான்? பார்க்குறான். உண்மைதானா? வாலிபர்கள் ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? வீட்டில் தான் இருப்போம், இங்கே கோமதிபுரத்தில் தான் இருப்போம், மதுரையில் தான் இருப்போம். ஆனால் சிந்தை வணைகிறது எங்கே? யாரோ ஒருவர் எங்கேயோ பேசுகிற காரியம் அவர்களுடைய சிந்தை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? வணைந்து கொண்டே இருக்கிறது. சோஷியல் மீடியா வணைகிறது, குடும்பம் வணைகிறது, உறவினர்கள் வணைகிறார்கள், கலாச்சாரம் அவர்களை வணைகிறது, வெற்றி வாழ்க்கை, சக்சஸ், ரோல் மாடல்ஸ் அவர்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க? வணைந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் ஏதோ ஒரு காரியம் வணைந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வி என்ன கேள்வினா, யாருடைய சிந்தை உங்கள் சிந்தையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் அடிப்படை கேள்வி. ஹல்லேலூயா. whose mind is becoming your mind? நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இந்த உலகம் உங்களை வணைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய, இன்டென்ஷனலாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தை என்னில் உருவாக கிறிஸ்து என்னை வணைய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தலாமே தவிர வணைகிறது யார் தான் வணையணும்? கர்த்தர் தான் வணையணும். ஹல்லேலூயா. போதகர் இருக்கலாம், இது போல 365 நாளும் கூட்டங்களை நடத்தலாம். ஆனால் யார் தான் வணையணும்?
கர்த்தர் தான் வணைய வேண்டும். ஹல்லேலூயா. நாம செய்கிற அநேக பிரயாசங்கள் செயல்பாடுகளில் தோற்றங்களில் வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் உள்ளவைகளை அறிந்திருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ whose mind is shaping my mind? யாருடைய சிந்தை என்னுடைய சிந்தையை வணைகிறது என்கின்ற தெளிவோடு நாம் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் பாருங்க, ஏஐ இப்போ கூட பதில் சொல்லும் போது ஏஐ யூஸ் பண்ணிங்களான்னு டக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் வளர்ந்து வரும்போது ஏஐ கிடையாது. நாங்கள் வளர்ந்து வரும்போது கால்குலேட்டர் இருந்தது. இங்கே சிலர் இருப்பீங்க, கால்குலேட்டர் அப்போ கிடையாது. நீங்கள் படித்த காலத்தில் என்ன இருக்காது, கால்குலேட்டர் இருந்திருக்காது. ஏதோ ஒரு காரியம் வணைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ டெக்னாலஜி அதிகரிக்க அதிகரிக்க யாரோ ஒருவர் தங்களுடைய சித்தத்தை தங்களுடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள திணித்து கொண்டே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வாலிபர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை, நீங்கள் நெட்டில் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, யார்கிட்டையோ பேசுகிறீங்கன்னா யார் யாரை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை தெளிவோடு என்ன செய்யணும், இருக்கணும். பார்க்கிறதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆக முடியாது. அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களை கெடுத்து விட முடியும். அதனால யார் உங்களை வணைகிறார் என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பவுல் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாருடைய சிந்தை உங்களில் இருக்கணும் சொல்லுங்க? கிறிஸ்துவின் சிந்தை. எப்போ அந்த சிந்தை இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா? சபைக்கு வரும்போது மாத்திரமா? எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நான் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். The goal of Christianity, கிறிஸ்தவத்தின் நோக்கம் என்னவென்றால், இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாற்றுகிறது நோக்கம் அல்ல. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் கிறிஸ்தவத்தின் நோக்கம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறோம், கிறிஸ்டியானிட்டி என்பது மதத்தை பேச வரல, தேவனோடு உள்ள உறவை பேச நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்ற விரும்புகிறார். He wants you to have a pattern. Jesus, அந்த கிறிஸ்துவின் சாயல் உங்களில் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் மாலை வேளையில் எதை குறித்து நான் பேச போகிறேன் என்றால், what differentiates a Christ minded generation from the rest? கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மாலை வேளையில் உங்களோடு பேச இருக்கிறேன். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். சத்தமாக சொல்லுங்க. இந்த வசனம் இன்னைக்கு போகும்போது மனப்பாடம் ஆயிருக்கணும் எல்லாருக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. A Christ minded generation எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they will think differently. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமா யோசிக்கணும். ரொம்ப வித்தியாசமா யோசிக்க கூடாது. வித்தியாசமா யோசிக்கணும். எப்படி யோசிக்க கூடாது? ரொம்ப வித்தியாசமா என்ன செஞ்சிடக்கூடாது, யோசிக்க கூடாது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே அப்படின்னா, அந்த சிந்தை உலகத்தின் சிந்தையை விட வித்தியாசமாக தான் என்ன செய்யும், இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். The Christian life begins with transformation in the mind. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஓட்டம் எப்போ ஆரம்பிக்கிறது என்றால், மனம் புதிதாகும் போது தான் அந்த ஓட்டம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஒரு நியூ இயர் சர்வீஸ் வருது, நியூ இயர் வருது 2026 வரும்போது, 2025 டிசம்பர் 31 எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் ஜனவரி 1 இருக்கிறீங்க. கேலண்டர் மாறுது, ஆனால் அதே பிரச்சனை தான், அதே போராட்டங்கள் தான். வாக்குத்தத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மைண்ட். பவுல் சொல்லும்போது, நீங்கள் எப்படி ஒத்த வேஷம் தெரியாமல் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீங்க. உங்களுடைய வஸ்திரம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறீங்கன்னு சொல்லலை. உங்களுடைய வீடு மாறினதுனால மறுரூபமானீங்கன்னு சொல்லலை. எது மாறணும்? உங்களுடைய மனம் மாறுகிறதுனால. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா எது மாறணும்? மனம் மாற வேண்டும், சிந்தை மாற வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, வாழ்க்கை மாறணுமா?
என்ன மாறணும்னு கேளுங்க, அவங்ககிட்டே கேளுங்க. என்ன மாறணும், என்ன சொன்னாங்க? மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரைஸ்ட் மைண்டட் பர்சன் எப்படி இருப்பார் என்றால், தோல்வியை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார் என்று பார்ப்பான். ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்படி பார்க்கும்? தோல்வியை பார்க்கும்போது உடைந்து போய்விடும். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சிந்தை உடையவன் கிறிஸ்து நமக்கு வெற்றியை தரும்போது எப்படி பார்ப்பானா, இது என்னால் உண்டானதில்லைங்க, ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. தோல்வியிலையும் கர்த்தரை தான் நாம் நோக்கி பார்க்க போகிறோம், வெற்றியிலையும் கர்த்தரை தான் நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு பாவத்தை செய்கிறதற்கு டெம்டேஷன் வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவன் எப்போதும் தேவனை பற்றிய எண்ணம் உடையவனாக இருப்பான். இரண்டாவது காரியம், கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன் ஃபோக்கஸஸ் ஆன் ஆட்டிடியூட் ஓவர் இன்டெலிஜென்ஸ். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் அறிவை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அறிவு அவர்களுக்கு முக்கியம், ஆனால் அதை விட எது முக்கியம்னா தங்களுடைய பண்பு, their attitude, மனப்பான்மை மிகவும் முக்கியமாக காணப்படும். ஹல்லேலூயா. நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், இந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷன்னா நெவர் மைண்ட் ஜெனரேஷன். என்ன ஜெனரேஷன்? எதை பற்றியும் கண்டுக்கிட மாட்டாங்க. வீட்டில் பாருங்கள், வாலிப பிள்ளைங்களை இருக்கிறவங்களுக்கு தெரியும், துணி துவைச்சிருக்கா துவைக்கலையா, பெற்றோர் தான் என்ன செய்வாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி சமையல் நடந்துதா நடக்கலையா கண்டுக்கிடவே மாட்டான். மணி எத்தனை ஆச்சு தெரியுமான்னா அதுக்கப்புறம் தான் மணியவே பார்ப்பா. ஓ நைட்டு 1 மணி ஆயிடுச்சா அப்படின்னு நினைப்பான். நெவர் மைண்ட் ஜெனரேஷன். வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிற, அது வரும்போது என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். நெவர் மைண்ட் ஜெனரேஷன். ஆனால் இங்கே சபையில் வாலிபர்கள் நீங்கள் நெவர் மைண்ட் ஜெனரேஷனுக்கு நடுவில் இருந்து கிரைஸ்ட் மைண்டடாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய வாசிப்போம். பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதில் வாசிக்கும் போது he humbled himself, தம்மை தாழ்த்தினார், தம்மை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். பிதாவினுடைய தேவனுடைய அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்கிறார், தம்மை தாழ்த்துகிறார். he obeys the father. எது வரைக்கும் அப்படின்னா சிலுவை வரைக்கும் என்ன செய்கிறார், ஒபே பண்ணுகிறார். இப்போ இங்கே ஆண்டவர் தான் நினைச்சிருந்தா எதையும் என்ன செஞ்சிருக்கலாம். அவர் அறிவு சார்ந்து செயல்படவில்லை. அவர் எதை பார்க்கிறாங்க, திரும்ப திரும்ப அங்கே பவுல் எழுதும்போது எதை எழுதுகிறாருன்னா he is talking about attitude. உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்கணும்னா அந்த சிந்தை எதை நிர்ணயிக்கிறது? உங்களுடைய ஆட்டிடியூட். அவர் தம்மை என்ன செய்தாரா, தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். வாலிப பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் உருவாக வேண்டும் என்றால் வெறுமன வேத அறிவு அல்ல, தேவனுடைய குணாதிசயங்கள் உங்களில் என்ன செய்யணும், உருவாக வேண்டும். he had an attitude. அந்த ஆட்டிடியூட் என்ன? he humbled himself என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், how can I be important? நான் எப்படி முக்கியத்துவம் உள்ளவனாக காணப்பட முடியும், என்னையெல்லாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். இதுதான் உலகத்தின் ஆட்டிடியூட். ஆனால் கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னா, நான் எப்படி பிறருக்கு சேவை செய்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு யார் சேவை செய்வா என்பது இந்த உலகத்தின் ஆட்டிடியூட். எல்லாரும் என்னை சார்ந்திருக்க வேண்டும், எல்லாரும் என்னை உற்று பார்க்கணும், இது உலகத்தின் ஆட்டிடியூட். ஆனால் ஒரு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் யாருக்கு பயனுள்ளவனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, நான் பிறருக்கு என்ன செய்ய முடியும், நான் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்று நினைக்கிற சிந்தை உடையவனாக காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக a Christ minded generation chooses humility over pride.
பிலிப்பியர் 2:3 வாசிப்போமா? பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஹல்லேலூயா. Jesus had every reason to exalt himself. ஆண்டவர் தம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவர் மாத்திரம்தான் தகுதியானவர். அங்கே சென்ற இடத்துல எல்லாம் அப்படியே தம்மை உயர்த்தணும்னு நினச்சிருந்தா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நினச்சிருந்தா போதும், அது அப்படியே என்ன செஞ்சுருக்கும், நடந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? He chose to humble himself. ஹல்லேலூயா. அவர் அதை தீர்மானிக்கிறார். இயல்பாக என்ன செய்யாது, வராது. மனுஷனுக்கு இயல்பாக வர்றது என்ன தான் வரும்? பெருமை தான் வரும். அந்த பெருமையின் ஒரு பகுதி எங்கே பார்க்கலாம் தெரியுமா? குரூப் ஃபோட்டோ எடுத்தோன்னா பார்க்கலாம். குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்தோடனே அந்த ஃபோட்டோ காட்டுங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். 50 பேர் நிற்போம். யார் முகத்தை பார்ப்பீங்க? ஏன் ஏன் நல்லா தெரிகிறோமா? நான் அழகாக இருக்கிறேனா? நான் கண்ணை மூடியிருந்தால் திரும்ப என்ன செய்யுங்க, ஃபோட்டோ. மிச்சம் 49 பேர் கண்ணை திறந்து தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் மாத்திரம் கண்ணை மூடி இருப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? திரும்ப ஃபோட்டோ எடுங்க, நான் கண்ணை மூடிட்டேன். இது சுயம் அங்கே என்ன செய்யுது, காணப்படுது. நான் ரொம்ப முக்கியமானவன், நான் எப்படி இருக்கேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, he had every reason to exalt himself. அவரே தம்மை உயர்த்தணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், உயர்த்தி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால தான் பிதா அவரை பார்த்து அவர் செய்கிறார், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக பிதா குமாரனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கக்கூடாது, அது உலகத்தின் பார்வை. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் எப்படி செயல்படுவாங்கன்னா, அவர்கள் தங்களை தாழ்த்துவார்கள், கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை உயர்த்தாத, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி காத்திருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் நான் ரொம்ப முக்கியமானவன் வந்து நிற்க மாட்டாங்க. என்னை ஏதாவது பயன்படுத்தணும்னா பயன்படுத்தி கொள்ளுங்க, நான் அவைலபிளாக இருக்கிறேன்னு சொல்லி எப்போதும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவதாக கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன் வில் வேல்யூ பீப்புள். மனிதர்களை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அவர்களை பார்ப்பாங்க. அதே வசனத்தில் தானே வாசிக்கிறோம். அவர் எப்படி 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக. they will value people. அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு படிப்பு இருக்கா படிப்பு இல்லையா பார்க்க மாட்டாங்க. அவனால் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா கிடைக்காதா பார்க்க மாட்டாங்க. அவரும் தேவனுடைய பிள்ளை என்கின்ற பார்வையோடு தங்களிலும் மேன்மையானவர்களாக பிறரை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியம் அதுதான். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உருவாக கடவுது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை திரும்ப திரும்ப வாசிக்க முடியும். யூனிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. ஒற்றுமையையும் தாழ்மையும் குறித்து தான் அந்த அதிகாரத்தில் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்க முடியும். அந்த யூனிட்டி எப்போ வரும் தெரியுமா? ஒற்றுமை எப்போ வரும் தெரியுமா? நம்மை விட மற்றவர்களை மேன்மையானவர்களாய் பார்க்கும்போது, ஒருவருக்கொருவர் அப்படியே செயல்படும் போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்களை இணைப்பார். சபை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு கருவியாக, தேசத்தை அசைக்கிற ஒரு கருவியாக அது நிச்சயம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம்னு சொல்லுங்கள். கணவன் மனைவியாக வந்தீங்கன்னா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இங்கேயும் உங்களோட தான் உட்கார வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். இன்னைக்கு பாருங்க, சுற்றி சொல்லுங்கள், இத்தனை சேர் இருக்குது, ஆனால் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு ஸ்லாக்கியம் கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? எங்கனாலும் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன், கிரைஸ்ட் மைண்டட் பீப்புள், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் ஜனங்களை மதிப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய கற்பனை, என்னுடைய சித்தம், மை ஒப்பீனியன், மை ஃபேமிலி,
என்னுடையது என்னுடையது என்று சொல்லி பேசுகிற இந்த கலாச்சாரத்தின் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, எப்பா அவங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமா, யாருக்காவது உதவி செய்யணுமா கேளுங்க, நான் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு குறை இருக்கு, சந்தோஷம், ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, நான் எப்படியாவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா என்று பிறரை உங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மை ரைட், மை ஒப்பீனியன் என்று பேசப்படுகிற இந்த கலாச்சாரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? சிறந்த உதாரணம் யாரு? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அதிலே விட இருக்கு. யாரு தான்? இயேசு கிறிஸ்து. பைபிளில் சில சம்பவங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் தேடி போனார் பாருங்க. சகேயுவை பார்க்கிறோம். திரள் கூட்ட ஜனம், ஆண்டவருக்கு ஏகப்பட்ட ஊழியம் இருக்கு. ஆனால் அந்த கூட்டத்திலையும் நின்று சகேயுவை பார்த்து, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு என்ன செய்கிறேன், வரேன். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு நான் வரேன். He cared for people that other people ignored. மற்றவங்களை எல்லாம் சகேயுவை வெறுத்தார்கள். உலகம் யாரை வெறுத்ததோ அவர்களை தேடி கர்த்தர் போனார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாருங்க, உலகத்தில் ரொம்ப முக்கியமானவங்களா இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. உலகம் வேண்டான்னு சொன்ன நம்மளை தான் ஆண்டவர் நீ வேணும்னு நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. God noticed people others ignored. வேற யாரு? பத்திமேயுவை பார்க்கிறோம். பத்திமேயு குருடனை பார்க்கிறோம். உலகம் அவனை, எப்பா இவன் குருடன்பா கிடக்கட்டும், ஆனால் ஆண்டவர் அவனை தேடி என்ன செய்தார், போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாரிய பெண்ணை நாம் பார்க்கிறோம். சமாரிய பெண்ணை பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை தேடி என்ன செய்தார், போனார். விபச்சாரத்தில் ஈடுபட்டவ தான், தகாத உறவு உள்ளவ தான். எல்லா பெண்களும் காலையில் தண்ணி மூல வரும்போது இவள் அந்த இடத்துல வர்றதுக்கு தகுதி இல்லாதவளாக, அவள் உச்சி வெயில் இருக்கும்போது தண்ணி கோர என்ன செய்கிறா, வருகிறா. இயேசு அவளுக்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் உங்களை விட மற்றவர்களை மேன்மையாகவே எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி 10 டிகிரி கூட இருக்கலாம், ஆனால் உங்களை விட மற்றவர்களை மேன்மையாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப ஹெவியாக கூட இருக்கலாம், உங்கள் பேரில் நிறைய ஆஸ்தி சொத்து இருக்கலாம், ஆனாலும் உங்களை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கடந்த ஒரு வாரத்தில் யாராவது தனிமையில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து போய் பேசுனீங்களா? ஏன் நீ மட்டும் தனியாக இருக்கிற? யாரையாவது பார்த்து பேசியிருக்கிறோமா? கை தூக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதை செய்ய ஆரம்பிங்க. தேவை உள்ளவர்கள் உண்டு. தனிமையை உணர்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறாங்க. ஏன் நம்ம சபைக்குள்ளே கூட என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நல்லா ஆராதிக்கலாம் கூட இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஒரு தனிமை இருக்கும். அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க முகத்தை பார்த்து, என்ன உங்களுக்கு ஒரு தேவை இருக்கா, தனிமை உணர்றீங்களா, எதுவும் பேசணுமா சொல்லுங்கள், நான் இருக்கிறேன் என்று பேசுங்க. ஹல்லேலூயா. வேல்யூ பீப்புள் மோர் தேன் யோர் செல்ஃப். ஐந்தாவதாக a Christ minded generation is controlled by the word of God. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த வேத வசனத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக, இது எது ரைட்டுன்னு சொல்லுதோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரைட், இது எது தப்புன்னு சொல்லுதோ பாவம்னு சொல்லுதோ அவங்க வாழ்க்கையில் அதை விட்டு ஓடுவாங்க. ஹல்லேலூயா. A Christ minded generation is controlled by the word of God. சங்கீதம் 119:11 வாசிக்கும்போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் வேற எதையோ செய்ய போகிறதில்ல. நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா, நல்ல வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க. வாலிபர்கள், பெரியவங்க நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ள அடுத்த ஜெனரேஷன்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப
குறைஞ்சிருச்சு. ஒரு சவாலாக எடுத்து செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு வசனமாவது. நான் ரொம்ப டைட்டாலாம் போகலை, நான் சொல்கிறேன் வாரத்துக்கு ஒரு வசனம். அப்போ வருஷத்துக்கு எத்தனை வசனம்? 52 வசனத்தை என்ன செஞ்சிடலாம், படிச்சிருக்கலாம். உங்களுடைய ஏஜோட கணக்கு பண்ணி பாருங்கள். 20 வயசுனா 20 × 52 பண்ணுங்களேன். இந்த வயசுக்குள்ளே எத்தனை வசனங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். அது ஒரு சவாலாக எடுங்க. கிறிஸ்து உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறேன், வைத்து வைக்கிறேன். பாவம் செய்கிற சூழ்நிலை வரும், பிசாசு சோதிப்பான். சோதிக்கும்போது எது உங்களிலிருந்து எழும்பும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசுவானவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படி எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்தினது, சோதனையை மேற்கொள்ளுகிறதற்கு பயன்படுத்தினது, அவர் வார்த்தை என்ன செய்தார், பயன்படுத்தினார். ஆண்டவருக்கே சோதிக்க பிசாசு தைரியம் பட்டு வருவான்னா உங்களையும் என்னையும் சோதிக்க நிச்சயம் என்ன செய்வான், வருவான். ஆனால் நம்ம தோற்று போகிறவர்களாக இருப்போம்னா வேத வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் எது நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தை. A Christ minded generation is controlled by the word of God. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய சிந்தை என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு பெஸ்ட் சோர்ஸ் எது தெரியுமா? வேத வசனம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்துல் கலாமை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் எத்தனை சரித்திர புஸ்தகங்களை என்ன செய்யணும், வாசிக்கலாம். ஆனால் எது ஆத்தென்டிக்காக இருக்கும் தெரியுமா? அவர் எழுதின சுய சரிதை, ஆட்டோபயோகிராஃபி தான் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஏன்னா அவர் நின்று பேசி என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்திருப்பார், எழுதியிருப்பார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வார்த்தையாக நம்மளுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள வேண்டுமா? பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழைய ஏற்பாட்டில் அதிகமாக தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதை அறிந்து நான் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் வாசிங்க, நிருபங்களை வாசிங்க. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையில் வளருகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். A Christ minded generation will choose obedience over emotion. உணர்ச்சிகளை விட கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்க ஆண்டவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபிக்கிறார். எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு தெரியுமா? வேர்வை எப்படி வந்ததா? ரத்தமாக. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் உடம்புல இருந்து ரத்தம் என்ன செய்யும், ஊஸ் அவுட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஒரு மனிதனுடைய சரீரம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை, ஸ்ட்ரெஸ் உண்டாகும் போது தான் வேர்வை ரத்தமாக என்ன செய்யும், மாறும். அப்படிப்பட்ட வேதனை, துக்கத்தை அடைந்தவராக இயேசு அங்கே காணப்பட்டும் அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எமோஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட காட்டுகிறது சந்தோஷம், ஆண்டவர்கிட்ட உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது நல்லது. ஆனால் அதை மேற்கொண்டு எது உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்? ஆண்டவரே நான் கீழ்ப்படிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உணர்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்கள்லாம் வாசித்து பாருங்க, உணர்ச்சிகளை அப்படியே அள்ளி என்ன செஞ்சிருப்பார், கொட்டியிருப்பார். நீர் எங்கே இருக்கிறீர் அப்படிலாம் கேட்டிருப்பார். நம்ம அப்படி கேட்டால் பாவம்னு நம்ம சொல்லுவோம். சங்கீதக்காரன் என்ன செய்கிறார், உணர்ச்சியை கொட்டிடுறார். ஆண்டவர் அதையும் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னா சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், உணர்ச்சிகளெல்லாம் கொட்டிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது என்று நான் உணர்கிறேன். எப்பவும் எல்லா எமோஷன்ஸையும் பேசிட்டு தாவீது எங்கே வந்து நிற்பார் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும்,
உங்கள் பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் என் கூட இருந்தால் போதும். இதுதாங்க. உணர்ச்சி வசப்பட்டு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டாலும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, கிறிஸ்துவின் சிந்தைக்கு பதிலாக அந்த மாம்ச சிந்தை எழும்பும் போது உணர்ச்சி வசம் பட வேண்டியது இருக்கலாம், கோபப்பட வேண்டியது வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நாம ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. obedience is not based on feelings. கீழ்ப்படிதல் உணர்ச்சியின் அடிப்படையில் உருவாகிறது அல்ல. கீழ்ப்படிதல் எங்க இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்க கூட தோணாத நாட்கள் இருக்கும். ஹல்லேலூயா. அது உணர்ச்சி. ஜெபிங்க. வேதத்தை வாசிக்கிறது கூட நேரம் இல்லாதது போல தோணலாம். எனக்கு இன்னைக்கு வாசிக்கணும்னே தோணலை, பரவாயில்ல, வாசிக்க தோணலைனாலும் வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கை எமோஷனால் நடத்தப்பட்டதா இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நபர்களை மன்னிக்க முடியாதது போல இருக்கலாம். அவங்கள வாழ்க்கையில் நான் மன்னிக்கவே மாட்டேன், உணர்ச்சி வசத்தோடு இருக்கலாம். அவங்க நமக்கு தீமை செஞ்சிருக்கலாம், ஆனாலும் மன்னிங்க. ஏனென்றால் நான் உணர்ச்சியினால் நடத்தப்படுகிறவன் அல்ல, கிறிஸ்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை என்னிலே உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள் பிதாவின் சித்தத்தின் மேல் கவனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்ப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசை இதப்பா, என்னுடைய விருப்பம் இது, இதை நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் மைண்டட் ஜெனரேஷன் வாலிபர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கண்கள் தேவனுடைய சித்தத்தின் மேல் வைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஆண்டவரே my eyes are fixed on your will, O Lord. உங்க சித்தத்தின் மேல் எங்கள் கண்களை நாங்கள் பதிய வைக்கிறோம். எங்க வாழ்க்கை குறித்த உம்முடைய சித்தம் என்ன, இந்த சூழ்நிலை குறித்த உம்முடைய சித்தம் என்ன, நீர் இதை எப்படி பார்க்கிறீர் ஆண்டவரே, இதில் நீர் எதை கற்றுத்தர விரும்புகிறீர் ஆண்டவரே, இதில் நீர் என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறீர், என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி ஒரு வித்தியாசமான தலைமுறைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. செல்ஃப் சென்டர்ட் ஜெனரேஷன் இருக்கிறது. தங்கள் சுயத்தை முன்னுரிமை கொடுத்து வாழுகிற ஜனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்கிரீன் சென்டர்ட் ஜெனரேஷன் இருக்கிறது. எதனாலும் ஃபோன், எதனாலும் ஃபோன். அந்த ஸ்கிரீன் சென்டர்ட் ஜெனரேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றியை மையமாக வைத்து ஓடுகிற தலைமுறை இருக்கிறது. ஹல்லேலூயா. பேர் புகழை குறிவைத்து நோக்கமாய் வைத்து ஓடுகிற தலைமுறை இருக்கிறது. இதன் நடுவில் கிறிஸ்துவை மையத்தில் வைத்து கிறிஸ்துவின் சித்தமே என்னுடைய சித்தம், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் விருப்பமே என்னுடைய விருப்பம், அவருடைய இருதய துடிப்பே என்னுடைய இருதய துடிப்பு என்று வாஞ்சையாய் ஓடுகிற ஒரு தலைமுறையை, ஒரு சந்ததியை ஆண்டவர் இந்த சபையில் எழுப்புகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் சிந்திக்கிற விதத்தில் நான் சிந்திக்கணும் அப்பா, நீர் நேசிக்கிற விதத்தில் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பிறருக்கு நீர் சேவை செய்தது போல, நீர் ஊழியம் செய்தது போல நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீர் மற்றவர்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தது போல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தலைமுறையாக, சந்ததியாக நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. We want generations to see you in us, O Lord. தலைமுறை தலைமுறையாக எங்களிலே ஜனங்கள் உம்மை காண வேண்டும். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே எங்களிலே இந்த ஜனம் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே எங்களிலே கிறிஸ்துவாகிய உம்மை அவர்கள் பார்க்க வேண்டும். இது மனுஷனுடைய சிந்தை இல்லையே, இவன் பேசுகிறது மனுஷன் பேசுகிற மாதிரி பேசலையே. அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். என்னன்னு தெரியல பிரதர், என்னன்னு தெரியல சிஸ்டர், உங்ககிட்ட பேசும்போது மாத்திரம் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கிறது. ஏன் இந்த வித்தியாசம் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய விதத்தில் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரஷா
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாய்களை திறந்து சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. சொல்லுமா? உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். ஆத்தும பாரத்தை தாருமப்பா, ஆத்தும பாரத்தை தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை அபிஷேகத்தால் நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். கடைசியா ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உருவாக வேண்டும் என்றால் இரவும் பகலுமாக கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டே இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டே இருங்க. நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் முகம் பார்க்கிற கண்ணாடி உண்டு. we have a mirror. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நீங்க அரை மணி நேரம் நின்னாலும் அதே போலதான் நீங்க இருப்பீங்க. அந்த கண்ணாடி என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள இருக்கிற குறைய காட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற குறைய காட்டும். ஆனா அந்த வேத வசனம் ஒரு வல்லமை வாய்ந்த கண்ணாடி போல. அது அரை மணி நேரம் வாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அது மாத்திக்கிட்டே இருக்கும். 5 மணி நேரம் வாசித்தீங்கன்னா இன்னும் அதிகமா உங்க வாழ்க்கையை மாத்திட்டே இருக்கும். எவ்வளவு அதிகமா அந்த கண்ணாடியை பார்க்குறீங்களோ உங்க வாழ்க்கை மறுரூபம் ஆகி கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் சாயல் உங்களை உருவாகி கொண்டே இருக்கும். இந்த வேத வசனத்தை அந்த கண்ணாடி போல நீங்க பார்க்கும்போது உங்களில் இருக்கிற குறைய மாத்திரம் காட்டாது, அதை எப்படி சரி செய்யணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்க என்னவா மாற போகிறீங்க என்பதை அது காட்டும். பிதா உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அந்த கண்ணாடி உங்களுக்கு வெளிப்படுத்தும். வேதத்தை அதிகமா வாசிங்க, வேதத்தை அதிகமா தியானிங்க. கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்ளுகிறதற்கு எந்த காலேஜ் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தின் ஞானிகளை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. உங்க வீடுகளிலேயே சபையில் வந்து அமர்ந்திருந்து, வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பைபிளை திறந்து வாசித்தா போதும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம், அவருடைய சிந்தையை நீங்க புரிந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கை மறுரூபமாவது நிச்சயம்.
கடைசியா ஒரு விஷயம் அந்த வரியை பாடுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், சத்தமா மரித்தாலும் தேவ சமூகத்தில் நாம் few minutes அமர்வோம்.